நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த டைம் பீரியட்லாம் ஒரு ஞான உதயம் வரும். இத்தன நாள் நான் என்னடா பண்ணியிருக்கேன்? என் வாழ்க்கைய திரும்பி பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லையே! நான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும். என் லைஃப்க்குன்னு ஏதாவது ஒண்ணு வேணும் அப்படிங்கிற மாரி, நிறைய பேருக்கு வந்து பணம் சேமிப்பு அப்படிங்கிற மாரியான ஒரு அமைப்பு துவங்கக்கூடிய ஒரு காலகட்டம். சில பேர் வந்து என்னன்னா, நிலத்துல போடுவாங்க. சில பேர் வந்து வீடு சம்மந்தப்பட்ட விஷயமோ, அல்லது வந்து ஏதாவது இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இந்த ஷேர் மார்க்கெட் இந்த மாரி மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முதலீடு பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் கவனமா பார்த்து பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம யார நம்பி பண்றோம், அது எல்லாமே ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாம் கரெக்ட்டா இருக்கா? அப்படிங்கிறத பார்த்து பண்றது ரொம்ப நல்லது. இவங்கள பொறுத்தவரைக்கும் என்னன்னா, யா எடுப்பார் கைப்பிள்ளையாவும் இருக்கக்கூடாது. இது மட்டும் இந்த இடத்துல பார்த்துக்கணும். கிட்டத்தட்ட சொல்லுவாங்க இல்லையா? எதுவுமே இல்லனாலும் எங்க இருந்தாலும் ராஜாவா இருக்கான்னா நீங்க பார்த்துக்கோங்களேன். டயத்துக்கு சாப்பாடு வந்துருது, நான் எதுவுமே பண்ணலனாலும் எனக்கான விஷயங்கள் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா நடக்குதுன்ற மாரி, இவங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல ஒரு நல்ல ஒரு யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாவும் இருக்கு. நெறைய பேருக்கு வந்து சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். ஒரு வீட வித்து ஒரு வீடு வாங்குறேன். ஒரு கையில வந்து எப்படியாவது பணம் புழங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றதெல்லாம் கிடைக்கிறதுக்கான பிராப்தி இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி கையாளணுன்றத மட்டும் இவங்க கவனிச்சுட்டா போதுமானது. வீட்ல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்காங்க அப்படின்றப்ப அவங்களுக்குள்ள கொஞ்சம் புரிதல் இருந்து விட்டு குடுத்து போனாங்கனாலே ரொம்ப நல்லாருக்கும். எனக்கு என்னப்பா என் ஹஸ்பண்ட் இருக்கா நான் பார்த்துப்பாங்க அப்படின்ற மாரியும், எனக்கு என்ன என் ஒய்ஃப் இருக்காங்க பார்த்துப்பா அந்த ஒரு புரிதல் இருந்துச்சு அப்படின்னா, குடும்ப வாழ்க்கை ரொம்ப மேம்படக்கூடிய நிலை இருக்கும். பிஃபோர் ஜூன் வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் பெருசா வந்து ப்ராப்ளம்ஸ் இல்ல. ஏன்னா குருவினுடைய நிலை வந்து 12ஆம் இடத்துக்கு வரும்போது, தான்ற எண்ணத்த மட்டும் உங்க தலைக்கு ஏத்திக்கவே கூடாதுங்க.